அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரிக்கும் தகுதியை காவல்துறை இழந்துவிட்டது. எஃப்ஐஆரில் ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு உள்ளது தெரியவந்துள்ளது. யார் அந்த நபர் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். விவரம் சொல்லுங்க சிவக்குமார். வணக்கம் கோபால். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு எதிராக பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இன்று காலை நேரத்தில் கூட அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அதிமுக சார்பில் ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் நடந்தது ஏற்பட்டது. இந்த விவகாரம் குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது எக்ஸ் வலைதள பதிவில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன்படி அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் காவல்துறை மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி இணையதளத்தில் வெளியிட்டது, பாதிக்கப்பட்டவர்களின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு காமக்குழுவுடன் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேலும் ஒரு மாணவியை இதே போன்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், இவனை இத்தனை நாட்கள் சுதந்திரமாக நடமாட வைப்பதற்கு திமுக அரசு காவல்துறையை முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். மேலும் ஞானசேகரன் திமுக உறுப்பினரே இல்லை என்று அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ள நிலையில் அவர் திமுகவின் பகுதி துணை அமைப்பாளர் பொறுப்பில் உள்ளதற்கான திமுக நோட்டீஸ், முரசொலி நாளேடு செய்தி உட்பட பல ஆதாரங்கள் சமூக வலைதளங்கள்ல வலம் வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் நேற்று இரவே விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வருகின்றதாகவும், இவ்வளவு முக்கியமான வழக்கில் குற்றவாளியை எதற்கு காவல்துறையினர் விடுவிக்க முயற்சித்தது, ஆளுங்கட்சியான திமுகவில் ஞானசேகரன் பொறுப்பிருப்பதை இத்துடன் பொருத்தி பார்த்தால் இவ்வழக்கில் அரசியல் அழுத்தம் இருப்பதற்கான சந்தேகம் மேலும் வலுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் எஃப்ஐஆரில் ஞானசேகருடன் இன்னொரு நபருக்கு இதில் தொடர்பு உள்ளது தெரியவந்துள்ளதாகவும், யார் அந்த நபர் என்றதையும் ஒரு கேள்விக்குறியாக கேட்டிருக்கிறார். மேற்கொண்டு யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த திமுக அரசு என்றும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது திரு ஸ்டாலின் மாடல் அரசின் பொறுப்பு என்றும், இனி இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதி இல்லை என்ற ஒரு வார்த்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு முக்கியமான பதிவு என்னவென்றால், இந்த எந்தவித அரசியல் இடையூறுமின்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசுக்கு எதிரான பல்வேறு காரணங்களை அடுக்கடுக்காக எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிறாரு. அந்த வகையில இந்த வழக்குல சிபிஐ விசாரணை தேவை என்பதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். நன்றி சிவக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.